ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத நினைப்போம். நம்ம டெய்லி பேரண்டிங் ரொட்டீன்ல சில மிஸ்டேக்ஸ் நம்மளை அறியாமே பண்ணுவோம். அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது சின்ன விஷயமா இருக்கும், ஆனா குழந்தைங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது நம்மளை பிளேம் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது. நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருக்கலாம். சில மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவேரா இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கக்கூடிய வீடியோ தான் இது. ஏன்னா பேரண்டிங் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம கத்துக்க வேண்டி இருக்கும். லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ வாங்க வீடியோல பார்க்கலாம். புது வியூவர்ஸ் என்னோட சேனல் டால்ஃபின் கர்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்டாக நம்ம காலையில் வேகமாக குழந்தைங்கள ஃபாஸ்ட் வேகமாக எந்திரி, வேகமாக குழி, வேகமாக ப்ரஷ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சாக ஒரு 1/2 hour முன்னாடியே எழுந்துச்சு அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கொஞ்சம் பேசி அவங்கள பீஸ்ஃபுல்லாக எழுந்திரிக்க விடணும். ஸோ தட் அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியரு, ப்ரெஷரெல்லாம் கோ த்ரூ பண்ணாமல் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது வெயிட்டிங் டைம் அப்போது ஸ்க்ரீன் டைம் அலோவ் பண்ணுறது. ஸோ இதனால் அவங்க லெஸ் அட்டென்டிவாக இருப்பாங்க, க்ரியேட்டிவிட்டி கம்மியாக இருப்பாங்க, டிபெண்ட்டாக இருப்பாங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அவங்கள ட்ராயிங் வரையவோ இல்லை அவங்க கூட பேசவோ இல்லை சிம்பிள் கேம்ஸ் விளையாடவோ செய்யலாம். குழந்தைங்க பேசும் போதில் ஃபுல் அட்டென்ஷனோடு அவங்கள கவனிக்கணும். ஃபோன் பார்த்துட்டே இல்லை சமைச்சிக்கிட்டே இல்லை நம்மளோட வேலையை பார்த்துட்டே அவங்கள பேச விட்டு பார்க்கக்கூடாது. நம்ம மிஸ்டேக்கை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களோட லெவலுக்கு இறங்கி அவங்க ஐ கான்டாக்டில் நம்ம பேசணும் அப்படின்னா குழந்தைங்க ஓகே நம்ம பேசுகிறத அம்மா அப்பா கவனிக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். குழந்தைங்க அவங்ககிட்ட இது கூட உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அவங்க ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க தான், எமோஷ்னலியும் மென்டலியும். அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம கொஞ்சம் பொறுமையாக கைட் பண்ணி எந்த ஒரு ஒர்க்னாலும் பேஷண்ட்டாக சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க செய்கிற சின்ன சின்ன வேலைக்கும் நம்ம ரிவார்டு கொடுத்து பழக்கக்கூடாது. ஸோ அவங்க அடுத்தெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்டட் அவங்களுக்கு ஒரு டேப் ஆன் த பேக் கொடுத்தாலே அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க முன்னாடி அவங்களோட வீக்னஸ் ரிலேட்டிவ்கிட்டையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சொல்லக்கூடாது. ஸோ அவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ஸ்டட் பப்ளிக்காக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், தனியாக கூப்பிட்டு போய் அவங்கள கரெக்ட் பண்ணணும். பப்ளிக்காக திட்டினோன்னா அவங்க ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற வேலையில் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஸ்டட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவேட்டாக அவங்கள தனியாக கூப்பிட்டு அவங்கள கைட் பண்ணணும். குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க மேஜிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலன்னா நம்மளும் பெரியவங்க வீட்டில் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். குழந்தைங்கள பயமுறுத்தி வேலை வாங்கக்கூடாது. அவங்க ஒபே பண்ணலைன்றனால டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப ஆன்சைட்டியாக ஃபியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இன்ஸ்டட் அவங்கள பொறுமையாக கைட் பண்ணி அவங்கள பாசமாக சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க மிரட்டணும் அப்படின்னா ஒபே பண்ணுவாங்களே ஒழிய கற்றுக்க மாட்டாங்க. குழந்தைங்கள எந்த ஒரு விஷயம் சொல்லியும் லேபிள் பண்ணக்கூடாது. யூ ஆர் ஸோ லேசி, நீ ரொம்ப நாட்டியாக இருக்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு அவங்க கற்றுக்க வேண்டியதை விட அவங்களோட பேர் மனசில் ஆழமாக பதிஞ்சு அவங்க அது மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைங்க எடுத்துகிட்டு வர மார்க்கு, ட்ராஃபி அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. அவங்க போடுற எஃபர்ட்டை தான் மெயினாக அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ தட் அவங்க சக்ஸஸ்னால் தான் வேல்யூ, அவங்க போடுற எஃபர்ட்டை தான் அவங்க வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும்.
குழந்தைங்க கிட்ட வந்து டெய்லி கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அது வந்து என்ன சொல்ல வரோன்றதே அவங்க மனசில் பதியாமல் போயிடும். ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம கொஞ்சம் டீப்பாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கணும். குழந்தைங்களுக்கு செட் பண்ணுற பவுண்ட்ரி வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக கன்ஃபியூஷன் இல்லாமல் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம டெய்லி ரொட்டீன்ல கொண்டு வரும் போதுல குழந்தைங்களோட லைஃப்ல பெரிய டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணும். அவங்கள ரொம்ப எமோஷ்னலா ஸ்ட்ராங்கா, ரொம்ப வந்து எல்லாரோட அட்டாச்சா சோஷியலைஸ்டா வாழ்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கொஞ்சம் அவேரா இருக்கிறது அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாப்பி பேரண்டிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் பவுனா சைனிங் ஆஃப்.